வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். நீக்கிய தமிழினத்தின் ஆணிவேர், மிச்சம் இருக்கிற தமிழர்களின் ஒரே நம்பிக்கை தளபதி விஜய் அவர்களின் நெஞ்சில் குடியிருக்கிற என் செல்வ தம்பிகளே, வணக்கம். மிக மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு திண்டுக்கல் மாநகரத்திற்கு நான் உரையாற்ற வந்திருக்கிறேன். 1986 திராவிட முன்னேற்ற கழகத்தின் நகர்மன்ற தலைவராக, திமுக நகர்மன்ற தலைவராக பணியாற்றிய அப்துல் சமத் அவர்கள் நகர செயலராக இருந்த காலத்தில் இருந்து நான் திண்டுக்கலுக்கு வந்திருக்கிறேன். இதே திண்டுக்கல்லில் 19 ஆண்டு காலம் என்னை விட்டு அகன்று நின்றாலும் என் இதயத்தை ஆக்கிரமித்திருக்கிற மறுமலர்ச்சி திமுகவின் மாவட்ட செயலாளர் செல்வராகவன் அழைப்பின் பேரில் ஒரு 40 தடவை இந்த திண்டுக்கல் மாநகரத்திற்கு நான் வந்திருக்கிறேன். நான் கரை காணாத உணர்ச்சியோடு திரண்ட பொதுக்கூட்டங்களில் உணர்ச்சி மிகுந்த உரைகளை இந்த மண்ணில் நான் ஆற்றியிருக்கிறேன். மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு நான் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் டிசம்பர் திங்கள் 5ஆம் தேதி என்னை இணைத்துக் கொண்டதற்கு பிறகு வந்திருக்கிறேன். ஒரு 7 ஆண்டு காலம் ஜெயலலிதா அம்மா அவருடைய மறைவிற்கு பிறகு எந்த கட்சியிலும் இணையாமல் ஒரு தனி மனிதனாக பெரியார் அண்ணா கொள்கைகளை பேசி வந்த நான் டிசம்பர் திங்கள் 5ஆம் தேதி தமிழ்நாட்டை இனிமேல் காப்பாற்ற வேண்டுமானால் விஜயால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் என்ற நம்பிக்கையோடு நான் இங்கே வந்திருக்கிறேன். நான் இனி எத்தனை நாளைக்கு உயிரோடு இருப்பேன் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. ஆனால் இருக்கிற நாளில் என்னுடைய பேச்சையும் என்னுடைய மூச்சையும் தமிழக வெற்றி கழகத்திற்கு தந்தால் 1 கோடி இளைஞர்களை தயார் செய்யக்கூடிய வாய்ப்பை நான் பெறுவேன் என்ற நம்பிக்கையோடு இன்றைக்கு நான் வந்திருக்கிறேன். ஒரு முக்கியமான காலகட்டத்தை நாம் கடக்கிறோம். திண்டுக்கலுக்கு வருகிறேன் என்று சொன்ன மாத்திரத்தில் நான் தேஜஸ் ரயிலில் அதிகாலை சென்னை 6 மணிக்கு புறப்பட்டு இங்கே ஒரு 10:50க்கு நான் சந்திப்பில் வந்து இறங்கிய பொழுது சகாக்களை அழைத்து கொண்டு என்னை விடுதியில் தங்க வைத்து நான் வெட்கப்படுகிற அளவுக்கு உபசரித்த தர்மராஜ் அவருடைய பண்புக்கு நான் தலை வணங்குகிறேன். இங்கே வந்து பார்க்கிறேன், நான் எத்தனையோ இடங்களில் பேசியிருக்கிறேன். ஏன் மணிக்குண்டலே மேடை போட்டிருக்க கூடாதா என்று தர்மராஜனிடத்தில் கேட்டேன். அனுமதி தரவில்லை அண்ணா, அதனால் தான் இங்கே நான் போட்டேன் என்றான். அவர்களுக்கு மட்டும்தான் மணிக்கூண்டு, அவர்களுக்கு கூண்டு தயாராகிவிட்டது என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. ஆகவே நாகல் நகரில் போடுகிறேன் என்றால் நான் இன்று பார்க்கிறேன், கண்ணு கட்டிய தூரம் சாலையின் இருவருங்கிலும் நீங்கள் நிற்கிறீர்கள். நிறுத்தத்தில் வெற்றி பெற்றால் ஆட்டநெத்தி, நிதியளித்து வெற்றி பெற்றான் குமணவள்ளல், திருத்தத்தில் வெற்றி பெற்றான் ஒட்டக்கூத்தர், தீர்ப்பெழுதி வெற்றி பெற்றான் கரிகாலன், விருத்தத்தில் வெற்றி பெற்றான் கம்பன், வருத்தத்தில் வெற்றி பெற்றான் வள்ளலார், வாழேந்தி வெற்றி பெற்றான் சேரராஜன். திண்டுக்கல் நகரில், நாகல் நகரில் தாவேக்கா பொதுக்கூட்டம் நடத்தி வெற்றி பெற்றான் தர்மராஜ் என்ற ஒரு வரலாற்றை தர்மராஜ் பதிவு செய்திருக்கிறார். அறையுவில் விட்டார் எலி, அறையுவில் விட்டார் தர்மராஜ். இப்படி ஒரு கூட்டத்தை உங்களால் நடத்த முடியுமா? நடத்த முடியாது. இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் தள்ளி போட முடியாத தாகம், தமிழக வெற்றி கழகம் அலட்சியப்படுத்த முடியாத அரண், தமிழக வெற்றி கழகம் அணைக்க முடியாத நெருப்பு, தமிழக வெற்றி கழகம் தாண்ட முடியாத அகழி, தமிழக வெற்றி கழகம் சீன பெருமதில் போல் தமிழர்களின் மானம் காக்குகிற மான பெருமதில், கோடிக்கணக்கான இளைஞர்களின் கொள்ளிடமாக, லட்சக்கணக்கான தாய்மார்களினுடைய மனம் என்கிற மகுடத்தில் தங்க சிம்மாசனம் போட்டிருக்கிற தலைவர் விஜய், அவருக்கு வயது குறைவென்கிறார்கள், அவருக்கு அனுபவம் இல்லை என்று அறிவாலயத்தில் இருக்கிற ஆசாட பூபதிகள் புறப்புகிறார்கள். எங்கள் தளபதி விஜயனுடைய பயணம் தொடங்கியதற்கு பிறகு அறிவாலயத்திற்கு அஸ்தமனம் ஆரம்பித்து விட்டது. அச்சத்தில் உரைத்து கிடக்கிறார்கள். 5000 ரூபாய் பெண்களுக்கு தருகிறார்கள், இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு தருகிறார்கள். வாங்கிக் கொள்ளுங்கள், எல்லாம் எங்கள் தளபதியின் தயவால் தான் இது வருகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். 5 ஆண்டு காலம் கொடுக்காது, நீ இப்போதையே கொடுக்கிறாய். நீ நிறைவேற்ற இடைக்கால பட்ஜெட்டில் இப்படி ஒரு நிதி கொடுப்பேன் என்று சொன்னாயா?
உன்னுடைய கருவூலத்தில் அதற்கான காசு இருக்கிறதா? ஒரு அரசாங்கத்தை நடத்துகிற நீ நாட்டு மக்களை ஏய்க்கவும் ஏமாற்றவும் ஒரு தேர்தல் காலத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யலாமா? மாட்சி பெற்றீங்க முதலமைச்சரை கேட்கிறேன். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? தமிழக வெற்றி கழகத்தினுடைய வருகை, தமிழக வெற்றி கழகத்தினுடைய வளர்ச்சியும், தமிழக வெற்றி கழகத்திற்கு நாட்டு மக்கள் தருகிற வரவேற்பும் உன்னுடைய உறக்கத்தை கலைத்திருக்கிறது. நீ பெற்றெடுத்த பிள்ளை உதயநிதியின் கையில் அண்ணா உருவாக்கிய அறிவியக்கத்தை ஒப்படைக்க வேண்டும் என்று நீ திட்டமிடுகிறாய். எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் நிலத்திமிங்கலங்கள், பண்ணை பிரபுக்கள், ஆலை அரசர்கள், லேவாதேவி ஜமீன்கள், லைசன்ஸ் தாரர்களின் கையில் இருந்த அந்த காங்கிரஸ் கட்சியை 1967 அண்ணா வீழ்த்தி அன்னை தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்திற்கு ஆகாரம் எழுதினார். அண்ணா 18 ஆண்டு காலத்தில் 49 ஒரு மழை நாளில் ராபின்சன் நகரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கி 18 ஆண்டு காலம் குரல் தேய பேசி, விரல் தேய எழுதி, கால் தேய நடந்து அண்ணா 18 ஆண்டு காலம் பட்ட பாட்டில் 67 திமுக ஆட்சிக்கு வந்தது. தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடலெடுத்து வந்த தலைவர். தேக்கு மரம் உடலை தந்தது, சின்ன யானை நடையை தந்தது, பூக்கள் எல்லாம் சிரிப்பை தந்தது, பொன்னல்லவோ நிறத்தை தந்தது என்று கவிஞர்களுக்கு ஏற்பட்டாத கந்தர்வ பேரழகன் 8வது வள்ளல் மக்கள் திலகம் எம்ஜிஆர் 72 கட்சி தொடங்கி 5 ஆண்டு காலத்தில் 77 ஆட்சிக்கு வந்தார். எம்ஜிஆர் ஆட்சிக்கு வருவதற்கு 5 ஆண்டு காலம் தேவைப்பட்டது. அண்ணா ஆட்சிக்கு வருவதற்கு 18 ஆண்டு காலம் தேவைப்பட்டது. அண்ணா என் மன்னா என்று கலைஞர் எழுதிய அஞ்சலியில் சொல்லுவார், பதுங்கி பாயும் வேங்கை என 18 ஆண்டு காலத்தில் நீ பாராள வந்த கதை பாரேனும் பகிர்ந்ததுண்டா, யாரேனும் கேட்டதுண்டா என்று அன்றைக்கு கலைஞர் எழுதினார். 18 ஆண்டு அண்ணாவுக்கு தேவைப்பட்டது, 5 ஆண்டு எம்ஜிஆருக்கு தேவைப்பட்டது. எங்கள் தலைவன் தளபதிக்கு 3 ஆண்டுகள் தான் தேவைப்படுகிறது என்றால் இந்த தித்திப்பான வரலாறு இந்திய அரசியலில் எந்த தலைவரும் எழுதவில்லை. அதனால் தான் அச்சப்படுகிறார்கள். என் தலைவனை அழுக்காக்கலாமா என்று பார்க்கிறார்கள், தடை போடுகிறார்கள். சேலம் பொதுக்கூட்டத்திற்கு 52 நிபந்தனை, விஜயமங்கலம் கூட்டத்திற்கு 82 நிபந்தனை, நாளை தஞ்சாவூரில் நடக்கிற கூட்டத்திற்கு 40 நிபந்தனை, இங்கேயும் நிபந்தனை. நிபந்தனைகளை உடைத்துக் கொண்டு, நிபந்தனைகளை நிர்தாட்சியமாக தூக்கி எறிந்து கொண்டு, சொந்த வீடு இல்லை தர்மராஜுக்கு, சொந்த கார் இல்லை தர்மராஜுக்கு, சொந்த நிலம் இல்லை தர்மராஜுக்கு. எனக்கு தெரிந்து ஒரு சாமானியன் ஒரு மாவட்ட செயலாளர் ஆக்க முடியும் என்கிற சகாப்தத்தை இதை இன்றைக்கு எழுதியிருக்கிறார். அவர் நடத்துகிறார் இந்த கூட்டம். உங்கள் கையில் ஆட்சி இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. ஆணை, சேனை, ஆள், அம்பு, கோட்டை, கொத்தளம், கொடிமரம், கொள்ளையடித்த கோடி பணம் இருக்கிறது. இப்படி ஒரு கூட்டத்தை கூட்ட முடியுமா? முடியாது. இன்றைக்கு எங்களுக்கு கூட்டம் வருகிறது என்றால் நாட்டு மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள். திமுக, அண்ணா திமுக தவிர்த்து ஒரு ஆட்சி வேண்டும் என்று கருதுகிற மக்கள் தமிழ்நாட்டில் 37% மக்கள் இருக்கிறார்கள். அந்த வாக்குகள் எங்கே போகிறது? தாவேக்காவுக்கு வரப்போகிறது. அதான் அதிர்ச்சியில் இருக்கிறார்கள். 37% வாக்கு பிரச்சாரம் செய்யாமலே எங்களுக்கு வருகிறது. அந்த மாற்றத்தை கொண்டு வரத்தான் என்னை ஆட்கொண்ட அண்ணன் வைகோ அவர்கள் 1994 மே திங்கள் 6ஆம் தேதி மறுமலர்ச்சி திமுகவை தொடங்கினார். லட்சக்கணக்கான இளைஞர்கள் அவர்களுக்கு பின்னால் அணிவகுத்தோம். 9 திமுக மாவட்ட செயலர்கள் வைகோவை நம்பி வந்தார்கள். இன்றைக்கு அந்த கட்சி மண்ணோடு மண்ணாகி இப்பொழுது அறிவாலயத்தில் ஸ்டாலின் காலடியில் 7 அடி உயரமுள்ள வைகோ கீழே விழுந்து கிடக்கிறான்.
பரிதாபமாக இருக்கிறது. அந்த இடத்தை வெற்றிடத்தை இட்டு நிரப்பத்தான் 6000 ஏக்கருக்கு அதிபதி கபில் சிலம் நிரப்பியாமுபனார். 102 அணிசாரா நாடுகளுக்கு தலைமை வகித்த அன்னை இந்திராவினுடைய அம்பாசிடர். 4 முழ வேட்டி, ஒரு அரக்கை சட்டை, ஒரு 40 ரூபாய்க்கு ஒரு ஸ்லீப்பர். என் பெருமைக்குரியவர்களே, ஒரு பாஸ்போர்ட் கடவுள் சீட்டு கூட எடுத்துக் கொள்ளாத பவித்திரமான மனிதன் மூப்பனார் தமிழ் மாநில காங்கிரஸை தொடங்கினார். அந்த கட்சி இன்றைக்கு அவருடைய புதல்வன் ஜி.கே. வாசன் மிக குறைந்த விலைக்கு மோடிக்கு விற்று விட்டார். அந்த கட்சி முடிந்து விட்டது. அந்த இடத்தை இட்டு நிரப்பத்தான் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை கேப்டன் விஜயகாந்த், விளிம்பு நிலை மக்களினுடைய பேரன்பை பெற்றவர், ஈழத்து சொந்தங்களின் மீது அக்கறை கொண்டவர், பசித்தால் பால்சோறு போடுகிற தயாளன் விஜயகாந்த் தேமுதிகவை தொடங்கினார். இப்பொழுது அந்த கட்சி அவருடைய காதல் மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அறிவாலயத்திலே அடகு வைத்து விட்டார். கட்சி முடிந்து விட்டது. அந்த கடமையை செய்யத்தான் உலக நாயகன் கமலஹாசன், என்னுடைய தமிழ் படத்திற்கு ஒரு உலக அங்கீகாரம் கிடைக்குமானால் அதை வாங்கி தரப்புகிற கலைஞன் என்று நான் நம்பியிருந்த கமலஹாசன், அந்த கமலஹாசன் டார்ச் லைட்டை எடுத்துக்கொண்டு வந்து தொலைக்காட்சி பெட்டியை உடைத்து திமுகவின் மீது தீவிர எதிர்ப்பு காட்டியது மாதிரி நடித்து இப்பொழுது டார்ச் லைட்டை வைத்துக் கொண்டு அறிவாலயத்திலே கட்சி உயிரோடு இருக்கிறதா என்று தேடிக்கொண்டிருக்கிறார். முடிஞ்சு போச்சு. ஜல்லிக்கட்டு ஜெலி சொன்னது மாதிரி ஒரு பைத்தியம். நான் ஜல்லிக்கட்டுக்கு ஜலீலுக்கு சொல்லுகிறேன், அப்படி சொல்லாதீர்கள். ஒரு பைத்தியம் என்பவன் மனநலம் பாதிக்கப்பட்டவன். அவர் ஒரு சைக்காட்ரிக் பேஷண்ட். அவரை கொச்சைப்படுத்தக்கூடாது. எனக்கு கூட நாளைக்கு வரலாம். ஆனால் அவன் பைத்தியன் அல்ல. அவன் வெள்ளாட்டின் தலையை காட்டி ஓனாயின் கரையில் இருக்கிற காபூரி. அவன் மனச்சாட்சி அணுக வைத்தவன். ஈழத்து சொந்தங்களை காட்டி கொடுத்தவன். உலகத்தில் சேகுவாராவை விட, கோசிமினை விட, மாவீரன் என்று பெயர் பெற்ற எங்கள் தம்பி பிரபாகரனை அழுக்காக்கிய அயோக்கியன் என்ற பையன். நீங்கள் அவரை பைத்தியம் என்று சொல்லாதீர்கள். பைத்தியக்காரர்களை அவமானப்படுத்துவதை நான் ஒப்புக்கொள்ள முடியாது. அந்த சிங்கத்தமிழன் சில்லறை பெயர் 234 தொகுதியிலும் தேர்தல் அறிவிப்பதற்கு முன்னாலேயே வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறார். தேதியே அறிவிக்கவில்லை, வேட்பாளரையே அறிவித்துவிட்டு வீதியிலே நிற்கிறார். என்ன பேசுகிறான் என்று அவனுக்கே தெரிகிறது. அப்பப்பா, அந்த விஜயலட்சுமியின் நாயகனை நான் என்ன சொல்லி கூப்பிடுவேன்? எங்கள் கட்சி எல்லா தளத்திலும் இன்றைக்கு காதொன்றி நிற்கிறார். காட்டுக்கு, அடர்ந்த காட்டுக்கு போனாலும் அங்கே விலைக்கு கைதட்ட 10 தமிழர்கள் இருக்கிறார்கள். எனக்கு இந்த ஆச்சரியத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இந்த மாயாஜாலம் இந்த மண்ணில் எப்படி நடக்கிறது? ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சர்க்கார் 505 வாக்குறுதிகளை அண்ணன் தந்தார். 66 வாக்குறுதிகளை நிறைவேற்றினார். 66 வாக்குறுதிகளிலே அரை குறைவாக நிறைவேற்றினார். மீதி வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் எந்த மக்களும் இன்றைக்கு மகிழ்ச்சியாகவும் மனநிறைவாகவும் இல்லை. நான் மேடைக்கு வருகிறேன். நேற்றைக்கு நான் இரவே எனக்கு செய்தி வந்துவிட்டது. நாங்குநேரி, வரலாற்று சிறப்பு மிகுந்த வைணவ திருத்தலம் நாங்குநேரிக்கு அருகிலே பெரும்பத்து என்கிற ஊரிலே நடுநிசியிலே ஒரு தேநீர் கடையிலே தேநீர் அருந்து கொண்டிருக்கிறார்கள். 9 பேர் கொண்ட கும்பல் அந்த ஊருக்குள் வருகிறார்கள். 9 பேர் கொண்ட கும்பலும் தேநீர் அறிந்து கொண்டிருக்கிற அவர்களை வெட்டி சாய்க்கிறான். இரத்த வெள்ளத்தில் மிதக்கிறான். ஒரு வட இந்திய தொழிலாளியும் சாகிறான். அதற்கு பிறகு இன்னொரு கிராமத்தில் போய் அங்கேயும் வெட்டி சாய்க்கிறான். இது நாடுதானா? சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது ஸ்டாலின் ஆட்சியில் சொன்னால் அண்ணன் ஸ்டாலினுக்கு ஆத்திரம் இருக்கிறது. தென் தமிழகத்தில் தொடர்ந்த இந்த ஆணவ படுகொலைகள், ஜாதியின் பேரால் சண்டைகள் மூடுகிறது. இதை தடுப்பதற்கு எடுத்த நடவடிக்கை என்ன?
இன்னும் அபாயத்திலே தான் இருக்கிறது தென் தமிழகம். என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? என்ன எங்கே போய் முடியும் இந்த சோகம்? அவன் என்ன குற்றம் செய்தான்? வெட்டி சாய்க்கப்பட்டான் ஒரு தம்பி. அதற்கு பிறகு ஜெயிலில் சுட்டிக்காட்டியதை போல ஒரு 40 வயது நிரம்பிய ஓசூர்ல இருக்கிற ஒரு திமுக இளைஞரணி அமைப்பாளர். என் தாய்மார்களே, உங்கள் கண்களில் கவலை இருந்தால், உங்கள் கண்களில் அடுத்தவன் படுகிற துன்பத்திற்கு கண்ணீர் வடிக்கிற கண்களாக உங்கள் கண்கள் இருக்குமானால், உங்கள் கண்களிலே காருண்யம் இருக்குமானால், உங்களுக்கு மனம் இருக்குமானால், உங்கள் மனதிலே மனிதாபிமானம் இருக்குமானால், உங்கள் மனதிலே மனசாட்சி இருக்குமானால், உங்கள் மனதிலே மானுட பற்றி இருக்குமானால், நேற்று முன்தினம் ஓசூரில் ஒரு 2.5 வயது பெண் குழந்தையை 40 வயது நிரம்பிய திமுக இளைஞரணி அமைப்பாளர் கதற கதற பாலியல் வன்முறை செய்த அந்த குழந்தையை கொண்டிருக்கிறான் என்றால், நான் ஸ்டாலினை கேட்கிறேன், உனக்கு எதற்கு அரசு? கள்ளிக்கதற்கு முள்வேடி, கழுவிக்கதற்கு கடிவாளம், ஒடிந்து சுள்ளிக்கதற்கு கோடாலி, ஒரு நிலத்திற்கதற்கு விதைகள், விளக்கு மாற்றிற்கதற்கு பட்டு குஞ்சம், வேளத்தின் காட்டில் வேட்டை நாய்க்கதற்கு விருந்து, மந்திக்கதற்கு மணிமையிடம், தமிழர்களின் உயிருக்கும் உடமைக்கும் உத்தரவாதம் தராத உனக்கு எதற்கு முதலமைச்சர் பதவி? நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன், திண்டுக்கல்லில் கேட்கிறேன். முதலமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும். நீங்கள் இதை கடந்து செல்ல முடியாது. நாடு முழுக்க இன்றைக்கு வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. விமானத்தில் செல்லுகிறார்கள் பணிப்பெண், விமான பணிப்பெண். அவளை விமானத்துக்குள்ளேயே பாலியல் சீண்டல் செய்கிறான். திருவள்ளூர் நகரத்தில் உள்ள திமுக கவுன்சிலர் விமானத்திலேயே, ஓடிக்கொண்டிருக்கிற விமானத்தில் தொண்டுரியம் செய்கிற பணிப்பெண்ணின் அவளுக்கே பாதுகாப்பு இல்லை என்றால், தரையில் தான் உங்கள் அட்டகாசம் என்றால் வானத்திலும் ஆடா அட்டகாசம். என்னடா ஆட்சி நடத்துறீங்க? கேட்டா 5000 ரூபாய் தந்தீங்கிறீங்க. இதுக்கு பேர் ஆட்சியா? உங்களுக்கு ஏதாவது கவலைய பொறுப்பு இருக்கா? இப்ப பெரிய கூட்டணி வச்சுட்டாங்களாம். அறிவாலயத்தில் கடல் நிக்கிறவன் கேட்கலாம், தொகுதியில் நிக்கிறியாங்க. அவன் கடலை விற்க வந்தவன், அவன் கூட்டணிக்கு வரையான்னு கேட்கிறான். உங்க நிலைமை பத்தியா? 234 தொகுதிகளிலும் தனித்து நின்றும் வெல்ல முடியும் என்ற நம்பிக்கை உள்ள ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம். அதற்காக கூட்டணி வராதா? அதற்கு சாத்தியம் இல்லையா? சஞ்சலப்பட வேண்டாம். ஒரு தேசிய கட்சியும் மாநில கட்சியும் நம்மோடு கூட்டணி வைத்துக் கொள்ள தயாராக இருக்கிறார். என் தலைவன் தனியாக வந்தாலும் தரணி ஆழ்வான். ஆனால் என் தலைவன் தனியாக அல்ல, அணியாகவும் வருகிற வாய்ப்பு தான் தமிழ்நாட்டு அரசியலில் இருக்கிறது. எங்கே கொண்டு விட்டு விட்டீர்கள்? என்ன நிலவரம்? எல்லாம் பாக முகவர்கள் மாநாடு. அண்ணன் ஸ்டாலின் சொல்லுகிறார், பிப்ரவரி மாதம் நமக்கு மாநாட்டின் மாதம். நீ மாநாடு நடத்துவதும் சரிதான், தர்மராஜ் பொதுக்கூட்டம் நடத்துவதும் சரி. நீ மாநாட்டுக்கு கூட்டுகிற கூட்டத்தை விட தர்மராஜ் நாகல் நகரில் ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்துகிறார். 1,39,000 பேர் திமுக இளைஞரணி மண்டல மகாநாடு தீபங்கள் சிரிக்கும் திருவண்ணாமலையில். அந்த சேர்ல ஒரு பிளாஸ்டிக் கவர்ல 1 லிட்டர் தண்ணி, மட்டன் பஃப், மிக்சர், காரசேவ், வத்தல், கடல் முட்டாய், மர்பி, வேற என்ன வச்சான்னு தெரியாது. இதை சேர்ல வச்சிருக்கான். இளைஞரணி அமைப்பாளர்கள் வந்து உட்கார்ந்துருக்காங்க. வெள்ளை பேண்ட், வெள்ளை ஷர்ட். அவங்க சாப்பிட்டுட்டே இருக்காங்க. ஸ்டாலின் பேசிட்டே இருக்கான். அவன் பேசுறத இவன் கேட்கல, இவன் திங்கிறத அவன் பார்க்கல. அப்படியே இருக்கு இந்த கூட்டம். என்னடா இது? பேசி முடிச்சுட்டான், இளைஞர்கள் போயிட்டான்.
அண்ணன் ஸ்டாலினுக்கு நான் தாய்மார்களை கேட்கிறேன், வெள்ளியினால் செய்த நாற்காலி, வெள்ளி. உலகம் முழுவதும் யுத்த மேகங்கள் கருக்கொண்டிருக்கின்றன. சரியோ தவறோ, ஈரானின் உச்சபட்ச அதிகாரம் பெற்ற ஈரான் நாட்டினுடைய மகத்தான தலைவன் காமேரி இஸ்ரேல் அமெரிக்க படைகளால் கொல்லப்பட்டார். அவருடைய மருமகன் கொல்லப்பட்டார், அவருடைய மகள் கொல்லப்பட்டார், நேற்று இரவு அவருடைய மனைவி கொல்லப்பட்டார். ஒரு போர் இல்லாத உலகம் வேண்டும். ஆனால் இன்றைக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் இன்றைக்கு ஈரான் என்கிற இந்த சின்னஞ்சிறிய நாட்டை இன்றைக்கு சூறையாடுகிறது. தர்மராஜ் என்னை அழைத்துக் கொண்டு வரும் பொழுது நான் தொலைக்காட்சி பார்த்து அழுது கொண்டு வந்தேன். என் பெருமைக்குரியவர்களே, ஈரான் நாட்டில் மருத்துவமனைகள், நோயாளிகள், அனுமதிக்கப்பட்ட மருத்துவமனைகள் சூறையாடப்படுகின்றன. கண்ணீரில் தவிக்கிறார்கள் மக்கள். போர் முடியும் என்ற நம்பிக்கை இல்லை. போரை தொடங்கிவிட்டார்கள். மூன்றாவது உலக யுத்தத்திற்கு முகம் திருவதற்கு முன் வருகிறார்கள். நமக்கு வேலை, நம்முடைய இந்தியர்கள் 1 கோடி பேர் வளைகுடா நாடுகளில் தவிக்கிறார்கள். காடு விற்று, கரும்பு தோட்டம் விற்று, கையிலே கிடக்கிற வளையலை விற்று, மனைவியின் கழுத்தில் கிடந்த கரிசிமணி மாலையை விற்று, அரபு நாட்டில் எண்ணெய் கிணறில் வேலை பார்க்க போகிறேன் என்று மனைவியை மறந்து, மாதாவை மறந்து, அப்பாவை மறந்து, பிள்ளையை மறந்து அரபு நாட்டுக்கு 1000 கனவுகளோடு போகிறானே, எண்ணெய் கிணறில் எரிகிறானே என் தம்பி. அந்த தம்பி தாய் நாட்டுக்கு வர முடியாமல் தத்தளிக்கிறார். வருகிற 8ஆம் தேதி இஃப்தார் விருந்தில் துபாயில் கலந்து கொள்வதற்கு எனக்கு பயணச்சீட்டெல்லாம் வந்துவிட்டது. ஆனால் துபாய் போக முடியாது. துபாய் ஏர்போர்ட், பெரிய ஆச்சரியம் சொல்லுகிறேன், ஒரு நாள் 2,70,000 பேர் வந்து போகிற விமான நிலையம் துபாய் ஏர்போர்ட். 2,70,000 பேர். அந்த விமான நிலையம் இன்றைக்கு தாக்கப்பட்டு விட்டது என்ற தகவல் வருது. என்னுடைய உறவு முறையில் ஒரு தம்பி விமானத்தில் பணியாற்றுகிறான். என்னுடைய குழந்தையின் மகன். இப்பொழுது அவன் அந்த தாக்குதலில் காயப்பட்டு சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிற செய்தி நான் மேடைக்கு வரும் பொழுது எனக்கு வந்தது. 65 லட்சம் தமிழர்கள் வளைகுடா நாடுகளில் சிக்கி தவிக்கிறார்கள். 65 லட்சம் தமிழர்கள் பத்திரமாக வருவதற்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறார் நாடாளும் பிரதமர் எனக்கு தெரியவில்லை. நான் நாடாளும் பிரதமரை குறை சொல்ல விரும்பவில்லை. ஏதோ உலகத்தினுடைய ஹீரோ மாதிரி நீ காட்டிக் கொள்கிறாய். பலஸ்தீன நாட்டுக்கு சென்று, அந்த நாட்டினுடைய இஸ்ரேல் நாட்டுக்கு சென்று அந்த நாட்டின் உயரிய விருதை பெற்றிருக்கிறார் நாடாளும் பிரதமர். நான் கேட்கிறேன், இஸ்ரேலுக்கு நீ போகலாமா? 102 அணிசாரா நாடுகளுக்கு தலைமை வகித்த நாடல்லவா இந்தியா? நீ இஸ்ரேலுக்கு போகலாமா? இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை சூறையாடுவது உனக்கு தெரியவில்லையா? காசா மலையில் குண்டுகள் விடுவது நாடாளும் பிரதமரின் காதுகளுக்கு கேட்கவில்லையா? அண்ணா முதலமைச்சர், ஒரு செய்தியை சொல்லுகிறேன். அண்ணா முதலமைச்சர் நாவுக்கரசர் நாஞ்சிலா, அவர் இன்றைக்கு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். 8ஆம் தேதி டெல்லிக்கு சென்றார். 9ஆம் தேதி திரும்ப டெல்லியில் இருந்து சென்னைக்கு வருகிறார். நுங்கம்பாக்கம் வீட்டில் அண்ணா அரசு குடியிருப்பில் குடியிருக்கவில்லை. அண்ணா நுங்கம்பாட்டுக்கும் வீட்டில் காலையில் வீட்டு கொல்லையில் இருந்த கிணற்றில் தண்ணீரை அண்ணாவே மொண்டு, அண்ணாவே குளித்துவிட்டு தலையிலே ஈரம் போக்க டவலை எடுத்து துடைத்துக் கொண்டு நுங்கம்பாக்கம் அண்ணாவனுடைய வீட்டுக்கு கீழ் கொல்லையில் இருந்து வந்து கொண்டிருக்கிறார். நாவுக்கரசர் நாஞ்சிலாரும் பன்மொழி புலவர் லத்தீப் சாஹிப்பும் வீட்டு வாசலில் நின்று கொண்டிருக்கிற காட்சியை கண்டார். அண்ணாவுக்கு கண்கள் சிவந்தது. நாஞ்சிலாரிடத்தில் கோபத்தில் கேட்டார், நேற்றைக்கு தானே டெல்லி சென்றாய், இன்றைக்கு ஏன் மீண்டு வந்தாய் என்று அண்ணா கேட்டார். அப்பொழுதுதான் நாஞ்சிலார் சொன்னார், ஒன்றுமில்லை, இஸ்ரேலுக்கு இந்திய அரசின் சார்பில் ஒரு தூதுக்குழு போகிறது. அதிலே திமுகவின் சார்பில் யார் கலந்து கொள்ளுகிறீர்கள் என்று இந்திரா என்னிடத்தில் கேட்டார்.
நானாக முடிவெடுக்க முடியாது, நான் அண்ணாவிடத்தில் கேட்டுவிட்டு முடிவெடுக்கிறேன் என்று சொன்னேன். அதனால் உங்களிடத்தில் நேரடியாக சந்தித்து விவாதித்து விட்டு போகலாம் என்று டெல்லியிலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்றார் நாஞ்சிலா. அண்ணா கேட்டார், கவுமென் காவலர் கண்ணியத்திற்குரிய இஸ்மாயில் சாஹிப் டெல்லியில் தானே இருக்கிறார், அவர் மஞ்சேரி தொகுதி, கேரளாவின் மஞ்சேரி தொகுதியினுடைய மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், காகித மில்லத் இஸ்மாயில் சாஹிப் அங்கேதானே இருக்கிறார், நீ அவரிடத்திலேயே கேட்டிருக்கலாமே, இதற்காக எதுக்கு நீ சென்னைக்கு வந்து என்னை சந்திக்க வேண்டும்? அண்ணா அடுத்த வார்த்தை சொன்னார், நான் இஸ்லாமிய பெருமக்களுக்கு பதிவு செய்கிறேன், நமக்கு இஸ்ரேல் முக்கியமா இஸ்மாயில் சாஹிப் முக்கியமா என்று அண்ணா கேட்டார். அந்த இஸ்ரேலுக்கு நாடாளும் பிரதமர், சென்றீர்களே, நீ எவ்வளவு பெரிய நல்லவன், நீ போன உடனே யுத்தம் வருகிறது என்றால் பார், ரொம்ப கைராசிக்கார பிரதமர். என்னடா இது, பற்றி எறிகிறது. வெள்ளிக்கு விலை இன்னைக்கு வாங்க முடியாது, 350 ரூபாய் ஒரு கிராம் வெள்ளி, 1,29,000 ரூபாய் ஒரு பவுன் தங்கம், இன்னும் கூடும். என்னுடைய தங்கையின் மகளுக்கு 34 வயது, MA MPhil PhD பட்டதாரி, ஒரு 15,000 ரூபாய் சம்பளத்திற்கு ஒரு தனியார் கல்லூரியில் வேலை பார்க்கிறார். மாப்பிள்ளை தேடிக்கொண்டிருக்கிறோம், தங்கம் வாங்க வழி இல்லை. ஆடுவார் இல்லாத அரங்கமாக, பாடுவார் இல்லாத பாடலாக, தேடுவார் இல்லாத திரவியமாக, தீண்டுவார் இல்லாத தின்பண்டமாக, யாரும் எடுத்து பிடிக்காத உயர்ந்த இலக்கியமாக, மொழிபெயர்க்கப்படாத மூத்த கவிதையாக, எங்கள் வீட்டு வாசல் படிக்கட்டுகளில் கல்யாணம் என்கிற வில்லை முறிக்க முடியாமல் கதறி அழுகிற என் தங்கைகளின் கண்ணீரும் அவர்களுடைய கதறலும் என் காதுகளுக்கு கேட்கிறது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வெள்ளி நாற்காலியில் உட்காருகிறார். 1000 ரூபாய் கொடுத்து ஒரு வெள்ளி மூக்குத்தி வாங்குவதற்கு என்னுடைய சொந்த சகோதரிக்கு இன்றைக்கு கையிலே துப்பில்லை, காசு இல்லை. ஒரு வெள்ளி மூக்குத்தி வாங்க முடியாத வறுமையில் இருக்கிற பெண்கள் மட்டும் தமிழ்நாட்டில் 50 லட்சம் பேர். நான் முதலமைச்சரை கேட்கிறேன், வெள்ளி நாற்காலி கேட்கிறதா? When Rome was burning, Nero was bidding. ரோமாவரி நகரம் தீப்பற்றி எரிந்த பொழுது நீரோ மன்னன் பிடில் வாசித்தான். சரித்திரத்தில் படித்திருக்கிறேன், பதிவு செய்திருக்கிறேன். அந்த சோகத்தை இன்றைக்கு உங்கள் மூலமாக நான் பார்க்கிறேன். வெள்ளி நாற்காலி அரசியல்ல விரைவில் கண்ட அனுபவம் அண்ணன் ஸ்டாலினை கொண்டு நான் முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலினை கேட்கிறேன், வெள்ளி நாற்காலி போட்டால் அதிலே நீங்கள் உட்காரலாமா? வெள்ளி நாற்காலி அப்புறப்படுத்த சொல்லி இருக்க வேண்டாமா? உட்கார்ந்து விட்டார். உட்கார்ந்து விட்டதற்கு பிறகு காலுக்கு மேல் கால் போட்டு உட்கார்ந்து இருக்கிறார். நான் தொலைக்காட்சியில் பார்த்து தொலைந்து போறேன். அன்றைக்கு என்னுடைய நாட்குறிப்பில் நான் எழுதினேன், வெள்ளி நாற்காலியில் அண்ணன் ஸ்டாலின் உட்கார்ந்து விட்டார், தமிழகத்தின் முதலமைச்சர் நாற்காலி அவரை விட்டு விலக தொடங்கி விட்டது என்று. அந்த நாற்காலி எங்கள் தலைவர் தளபதி விஜய்க்கு தயாராகிவிட்டது. நீங்கள் குட்டி கரடம் போட்டாலும் எங்களை எதிர்கொள்ள முடியாது. எத்தனை கூட்டணி வைத்துக் கொண்டு வந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தை வீழ்த்த முடியவே முடியாது. ஏன்னா இன்னைக்கு தேர்தல் ஆணையமே சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது? 18 to 19 இந்த வயதில் இருக்கிற புதிய வாக்காளர்கள் மட்டும் 12.5 லட்சம் பேர். அந்த 12.5 லட்சம் ஓட்டு எங்களுக்கு கல்லூரியில் போய் கேளுங்கள். திண்டுக்கல் கலை அறிவியல் கல்லூரி, அரசு கல்லூரியில் போய் கேளுங்கள். நான் ஊடகத்தில் இருக்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் கேமராவோடு போய் கேளுங்கள். அந்தி மாலை 4 மணிக்கு கல்லூரி விட்டு வருகிற மாணவனிடத்தில் யாருக்கு வாக்களிப்பீர்கள் என்று கேட்டால் கண்ணை மூடிக்கொண்டு சொல்வான், விசில் 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 என்று பேசுவான். பழவேற்காடு தமிழ்நாட்டின் எல்லை, ஆந்திராவின் வாசல். பழவேற்காட்டில் இருந்து கன்னியாகுமரியினுடைய தூத்தூர் வரைக்கும் கடலாடும் மீனவன் கரையிலே பிறக்க வைத்தான், கடலிலே பிழைக்க வைத்தான், கண்ணீரில் மிதக்க வைத்தான் என்று கடலாடும் மீனவர்கள், தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மீனவர்கள் தாவேகாவுக்கு தான் வாக்களிப்பதற்கு முடிவெடுத்து விட்டார்கள். இன்னும் சொல்லவா,
திருச்சி, தஞ்சை, புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர், ராமநாதபுரத்தினுடைய பாதி பகுதியில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மொத்த வாக்குகளும் தாவேகாவுக்கு வருகிறது. நீ எப்படி ஜெயிப்பாய்? உனக்கு எங்கே இருக்கிறது வாக்கு? ஜெயிக்க முடியாது. சரி, அதிமுகவது பலமாக இருக்கிறதா? நேற்றைக்கு அமித்ஷாவின் காலை நக்கி விட்டு வந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அந்த இனிப்பாக இருக்கிறதுங்கிறார். மோடியா லேடியான்னு கேட்டவங்க அம்மா தன்னுடைய வாசல் நிற்க வைத்தவர்கள். இந்தியாவுடைய பினான்ஸ் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டருக்கு அடுத்த செல்வாக்கும் படைத்தவர் அருண் ஜேட்லி, அரசு வழக்கறிஞர் அட்டார்னி ஜெனரல், இந்தியாவின் பினான்ஸ் மினிஸ்டர் அருண் ஜேட்லி வாய்ஸ் சொல்றதுக்கு வந்தார். சம்பிரதாயப்படி அம்மா வரவேற்றார். வாட் ஹேப்பன்ட்? எதற்கு வந்தீர்கள் என்று கேட்டார். ஒன்றுமில்லை, தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி வைத்துக் கொள்ள நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் என்றார். அம்மா சொன்னார்கள், நீ இந்தியாவுடைய பினான்ஸ் மினிஸ்டர், நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், உனக்கும் எனக்கும் இருக்கிற உறவு இதோடு இருக்கிறது. அதை தாண்டி இந்த கூட்டணின்னு பேச வந்தேன்னா நிலைமை மோசமாயிடும்னு வெளியே விரட்டி விட்டாங்க. நீங்க டெல்லி போய் நக்கிறீங்க கால. கூட்டத்தில் மதுராந்தகம் பிரதமர் கலந்து கொண்ட கூட்டத்தில், நேற்று முன்தினம் மதுரையில் நடந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற பிரதமர் வழக்கத்திற்குரிய நரேந்திர மோடி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைங்கிறார். எடப்பாடி பழனிசாமி வைத்துக் கொண்டே அவன் இடிச்சு வச்ச புலி மாதிரி உட்கார்ந்து சோட்டால் இடித்த பிண்ட மாதிரி உட்கார்ந்துருக்கான். நயினார் நாகேந்திரன் சொல்லுகிறாரு, அமையக்கூடிய மந்திரி சபையில் பாஜகவை சார்ந்தவர்கள் அமைச்சராக பொறுப்பேற்பாருங்கிறார் நயினார் நாகேந்திரன். நயினார் நாகேந்திரனுக்கு பதில் சொல்ல கூட வக்கில்ல. அதிமுக கட்சியை அழிச்சிட்டியே. அந்த கட்சி ஒரு பொருளாளர் இந்த ஊரு சார்ந்தவன், அவன் ஒரு வித்தியாசமான ஆள். ஆப்பிளுக்கு மாம்பழத்துக்கு வித்தியாசம் தெரியாத மாட்டேன். திலகபுரமா பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் நிக்கிறாங்க. சின்ன அவங்களுக்கு மாம்பழம், ஆப்பிளுக்கு ஓட்டு போட்டுக்கிறான் சீனிவாசன். ஆப்பிளுக்கு மாம்பழத்துக்கு வித்தியாசம் தெரியாத மடையெல்லாம் எப்பா அவங்க கூட எப்படா கட்டி ஆள்றது? எங்க எங்க கொண்டு விட்டுட்டீங்க தமிழ்நாட்டை? திமுக ஆட்சியை மக்கள் விரும்பல. நான் திமுக தோழர்களுக்கும் சொல்லுகிறேன், நான் திமுகவில் 7 ஆண்டு காலம் எந்த கட்சியிலும் சேரல. ஆனா திமுக மேடையில் பேசுறேன். நான் ஒரு விளைச்சத்தனமான பாசிசத்தை எதிர்ப்பதற்கு திமுக மேடை பயன்படும் என்று நம்பினேன். என்னுடைய நம்பிக்கை தகர்ந்தது. நான் மிகுந்த கவலை அடைந்தேன். ஒரு மாட்டுக்கரை வைத்திருந்தான் என்று வீடு புகுந்து வெட்டுகிறான். ராஜஸ்தானில், மத்திய பிரதேசத்தில், உத்தரப்பிரதேசத்தில் மாட்டுக்கறி வீட்டில் வைத்திருந்தான் என்று வெட்டி கொள்கிறார். என்னுடைய உணவை நான் தீர்மானிக்க முடியவில்லை. இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் நெருக்கமானவர்கள் என்று சொல்லுகிற நான் ஸ்டாலினை கேட்கிறேன், இதிலே உங்கள் கருத்து என்ன? உங்கள் கண்டனத்தை பதிவு செய்தீர்களா? உங்கள் கவலையை வெளிப்படுத்தினீர்களா? நபிநாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் வகுத்த ஷரியத் சட்டத்தை நரேந்திர மோடியினுடைய ஆட்சி அத்துமீறுகிறது. அவருடைய ஷரியத் சட்டத்தை கை வைப்பதற்கு உனக்கு ஏன் அதிகாரம் கேட்டீர்களா? தேசிய புலனாய்வு முகமை என்கிற பெயரால் எங்கள் இஸ்லாமிய சொந்தங்களை பயங்கரவாதிகளாக சித்தரித்து எங்கள் வீட்டுக்குள்ளே அத்துமீறுகிறார் தேசிய புலனாய்வு முகமை. என்னுடைய அனுமதி இல்லாமல் ஏன் தமிழ்நாட்டிற்கு வந்தாய் என்று முதலமைச்சர் அவர்களே கேட்டீர்களா? 168 பேர் கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் கைதாகி 8 கிராம கொட்டடியில் கோவை சிறையில் இருக்கிறார்களே, அவர்களை விடுவிப்போம் என்று வாக்குறுதி தந்தீர்களே,
அதை வைத்தே அவர்களை விடுவிக்க முடியும். ஏன் விடுவிக்கல? உங்களுக்கு பிஜேபிக்கு கள்ள கூட்டணின்னு உங்க கள்ள கூட்டணியை முதல்ல கண்டுபிடிச்ச தலைவன் தான் விஜய். நான் ஏன் தாவேக்காவுக்கு வந்தேன்னு தெரியுது அவங்களுக்கு. விஜய் தான் சொன்னார் கள்ள கூட்டணி. ரெய்டு நடக்குது. யாருக்கு? வீட்டில் ஆகாஷ் பாஸ்கரன், ரித்திஷ், யாரு? உதயநிதியினுடைய உயிர் நண்பர்கள். உயிர் மட்டும் இல்ல, வேற எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. ஆகாஷ் பாஸ்கரன் சினிமா தயாரிப்பாளரான எதுடா காசு? ரித்திஷ் சினிமா தயாரிக்க எதுடா காசு? அவங்க வீட்டில் ரெய்டு வருதுங்க. அடுத்த ரெய்டு உதயநிதினு முடிவு பண்ணிட்டான் டெல்லியில. 4 ஆண்டு காலம் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு போகாத முதலமைச்சர் இந்த முறை சென்றார் என்றால் என் மகனை காப்பாற்றுங்கள் என்று மண்டியிடத்தான் தவிர அடிமை சாசனம் எழுதி கொடுக்க போகிறீர்கள் ஒரு நோக்கம் இல்லை. இதை எங்க தலைவன் கண்டுபிடிச்சு சொல்லிட்டான், என்னோட கள்ள கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டார். இன்னும் இல்லையா? இல்லைன்னு சொல்லுவீங்களா? நான் கேட்கிறேன், தம்பி உதயநிதிக்கு மேல ஜம்மு காஷ்மீர்ல வழக்கு, சனாதனத்தை எதிர்த்தாருன்னு பீகார்ல வழக்கு, உத்தரப்பிரதேசத்தில் வழக்கு, ராஜஸ்தான்ல வழக்கு, பெங்களூர்ல வழக்கு, மராட்டியத்தில் வழக்கு. ஒரே ஒரு நாள் பெங்களூர் கோர்ட்டுக்கு போயிட்டு வந்தார். இத்தனை மாநிலத்தில் வழக்கு இருக்கு, அந்த வழக்குக்கு விசாரணை நடக்குதா? உதயநிதியை சம்மன் கூப்பிட்டாங்களா? ஏன் கூப்பிடல? உங்களுக்குள்ள கள்ள கூட்டணி, நீங்க பேரம் பேசி நீங்க மண்டிட்டுட்டீங்க. இதை எங்க தலைவர் சொன்னார். பார்த்தனே, நானும் 39 ஆண்டு காலம் கிழக்கு மேற்கு தெற்கு வடக்குன்னு சுத்திக்கிட்டு இருக்கிறவனே, எனக்கே புரியலையே. தளபதி விஜய்க்கு புரிந்து விட்டது, இவன் தான் தமிழ்நாட்டை ஆள பிறந்தவன் என்று அன்னைக்கு முடிவெடுத்தார். அவருடைய தீர்க்க தரிசனத்தை நான் திகைத்து போனேன். வந்தார் பயணம், லட்சக்கணக்கில் மக்கள் வந்தார்கள். எனக்கே பெரிய கூட்டம். நான் தேர்தலில் தோத்ததுக்கு பிறகு 2016 நினைக்கிறேன், தோற்றதற்கு பிறகு மதிமுக மாவட்ட செயலாளர் என் மாசில்லாத நண்பன் செல்வராகவன் இங்க ஒரு கூட்டம் போட்டார். சித்திரை திருவிழான்னு ஒரு கூட்டம் போட்டார். தேர்தல் முடிவே வரல. இதே திண்டுக்கல்ல மணிக்கூண்டுல ஸ்பெக்ட்ரம் ஊழல் 1,76,000 கோடி அடிச்சாங்க. மேடையில இப்படி போட்டிருக்கல மேடை, அந்த மேடையில 1,76,000 மட்டும் எழுதி செல்வராகவன் போர்டு வச்சு கூட்டம் நடத்தினார். நத்த விஸ்வநாதன் அந்த கூட்டத்தை வந்திருந்தார். ஸ்பெக்ட்ரம் ஊழலை தமிழ்நாட்டில் அம்பலப்படுத்தியவர் நாஞ்சில் சம்பத். நான் இன்னைக்கு எனக்கு உடம்புல உயிர் இருக்கிற வரை, என் தொண்டை குழியில் ஜீவன் இருக்கிற வரை, தமிழ்நாட்டில் உலாவரக்கூடிய வல்லமை எனக்கு இருக்கிற வரை, எனக்கு பேசும் சக்தி இருக்கிற வரை எங்கள் தளபதிக்காக பேச வேண்டும். இன்னைக்கு எங்களுக்கு விசில் கிடைச்சிட்டு, விசில் அந்த தண்ணீரை நீர் நிலையிலிருந்து கடத்தும் பொழுது, மதகை திறக்கும் பொழுது, தண்ணீர் பாயும் பொழுது ஒரு ஓசை வரும். மதகோசைன்னு பேர். அது ஓடிக்கொண்டிருக்கிற வாய்க்காலில் சுறா மீன் இக்கரை கக்கரை தாவும் பொழுது ஒரு சத்தம் கேட்கும். மீன் ஓசைன்னு பேரு. என் தாய்மார்கள் அதிகாலையில் மத்தெடுத்து தயிர் கடைவார்கள், அதற்கு ஒரு ஓசை, தயிரோசைன்னு பேரு. ஆலயத்தில் அர்ச்சனைக்கு அர்ச்சகர் மணி அடிப்பதற்கு ஆலய மணி ஓசை என்று பெயர். ஆழி பேரலை எழுப்புகிற கடல் ஓசை.
ஏன் பள்ளிகளில் எழுப்புகிற பாங்கோசை, தேவாலயத்தில் ஒலிக்கிற மணி ஓசை, இந்த ஓசைகளை விட எங்கள் விசில் ஓசை தமிழ்நாட்டு மக்களை ஆக்கிரமித்துள்ளது. விசிலே ஊதப்படாதுங்கிறான். கண்டக்டர்களே விசில ஊதப்படாதுன்னு கட்டளை இடுறான். சுடுகாட்டுல பிணம் இருக்கிற வெட்டியான் கூட விசில் ஊதப்படாதுங்கிறான். ஆப்கானிஸ்தான் நியூசிலாந்து போட்டி சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்தில் விசில் ஊதப்படாதுட்டான். அப்பந்தான் நம்முடைய இசையமைப்பாளர் அனிருத்து விசிலே ஊதக்கூடாதுங்கிறியான்னு சொல்லி அனிருத்து சொன்னார், ராவணன் மாண்டா நிற்கிறா, அத்தனை பிம்பமா ஆண்டா, ஆண்டவன்டா, வந்து தொடுடா, குத்திட்டு ரத்தம் வரிண்டா, குத்துற கொம்பனை எவன்டா, ஒளி போன்றவன்டா, நீ விசிலுதான உதவுறாங்க. அனிருத்த பாட்டே பாடி உங்களை பாடையில் வச்சுதான். எங்களுக்கு எல்லா இடத்துலயும் ஆள் இருக்கும். முதலமைச்சருக்கு நினைவுபடுத்துகிறேன், எல்லா இடத்துலயும் ஆள் இருக்கான். முதலமைச்சர்கள் இது உண்மை தெரியுமா? உங்க வீட்டில் எங்களுக்கு ஒரு ஓட்டு இருக்கு. நீக்கமர நிறைந்திருக்கிறது தாவை, பாலில் படுமையாய் விரகிழ்ச்சியாய் யாதித்து இருக்கிறது. என் தலைவன் மேடைக்கு வந்து கையை விரிச்சாலேயே திமுக காரனுக்கு கால் வழியா உழுது. கை விரிச்சது அவரு, கால் வழியா ஒழுகிறது நீங்க. தமிழ்நாட்டில் அசைக்க முடியாத சக்தி அவைக்கா. மக்கள் இந்த கட்சியை தன்னுடைய பிள்ளையை போல பார்க்கிறாங்க. எங்க வீட்டு பிள்ளை விஜய்னு சொல்றாங்க. என்னெல்லாமோ செய்து பார்த்தாரு அண்ணன் ஸ்டாலின். கடைசியில சொன்னார், உங்க கனவை சொல்லுங்க, உங்க கனவை சொல்லுங்கன்னாரு. நடைபயிற்சிக்கு வரும் பொழுது சாஸ்திரி நகர்ல உங்க கனவை சொல்லுங்கன்னாரு. அந்த பையன் சொன்னான், ஜனநாயகன் எப்போது வரும்னு கேட்டான். கனவு கேட்கிறது இல்லை. எல்லோருடைய கனவிலும் நனவிலும் விஜய் தான் சிம்மாசனம் கூட இருக்கிறார். அதனால வரக்கூடிய இந்த காலம் யார் வேட்பாளராக நிற்பாங்கன்னு எனக்கு தெரியாது. யார் வேட்பாளர் விஜய் பேரை சொல்லி நின்றாலும் அவருக்கு வாக்களியுங்கள் விசில் சின்னத்தில். ஒன்னு சொல்லுகிறார் வைகோ, ஊழலை ஒழிப்பேன், ஊழலுக்கு தமிழ்நாட்டு நிர்வாகத்தில் இடமில்லை. நான் பொதுமக்களுக்கு சொல்லுகிறேன், ஊழலுக்கு இல்லாத நிர்வாகம் என்று என் தலைவர் சொன்னதனாலே இன்றைக்கு ஒரு கருத்து கணிப்பில் அதற்காக மட்டுமே 7% ஓட்டு நமக்கு வந்தது. இவங்க எப்படியெல்லாம் ஊழல் செய்தாங்கன்னு நான் சொல்ல விரும்பல. எல்லாரும் பாழா போயிட்டான். ஓபிஎஸ் கூட ஸ்டாலின் போய் நிற்கிறான். பாவம், மறவர்களுக்கே களங்கம் விளைவித்து விட்டார் என்று மறவர்களுக்கு பெருமக்கள் எல்லாம் இன்றைக்கு கண்ணீர் ஒழிக்கிறார். இன்னைக்கு எல்லா கட்சியிலிருந்து ஆளலை எடுக்கிறான். என்னெல்லாமோ தகிடு தப்பு தாளங்கள் திருவிளையாடல்கள் நடக்கிறது. அதையும் தாண்டி என் தலைவன் வளருகிறான். இப்ப அவர் அழுக்காக்கலாமா? பந்தாட்ட மைதானத்தில் பந்தை உதைக்காமல் ஆளை உதைக்கிற அநியாயத்தை செய்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், எங்கள் தலைவர் விஜய் ஆகாயம், அண்டம் காக்க இளமை அழுக்காக்க முடியாது. என் தலைவர் விஜய் எரிவரை எச்சில்கள் துப்பி எரிவரை சாய்வதில்லை. என் தலைவன் வானம் உச்சிகள் பட்டு வானம் கிழிவதில்லை. எல்லா விமர்சனங்களையும் எல்லா தகுதித்தங்களையும் தான் ஒருவனாகவே நின்று களத்தில் அவர் வாகை சுடுவார், வரலாறு படைப்பார். 1900
67 அண்ணா ஆட்சி மாற்றத்திற்கு அகரம் எழுதினார். 1977 ஆட்சி மாற்றத்திற்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அன்றைக்கு ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்தினார். அவருக்கு அடியெடுத்து கொடுத்தது இந்த திண்டுக்கல் தான். அந்த வரலாறு திண்டுக்கல்லில் தான் தொடங்கியது. 1972 மக்கள் திலகம் எம்ஜிஆர் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கியதற்கு பிறகு கலைஞரால் தென்னகத்தின் சேனாதிபதி என்று அழைக்கப்பட்ட பொன்முத்துராமலிங்கம் களத்திலே நின்றார். திண்டுக்கல்லில் யார் பெற்ற பிள்ளை யாருக்கும் தெரியாது. மாயத்தேவரை கைப்பிடித்துக் கொண்டு நீதான் வேட்பாளர் என்றார் எம்ஜிஆர். எடுத்த எடுப்பிலேயே கழகத்திற்கு அமைப்பில்லை, கட்டுமானம் இல்லை, கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒன்றுமே அமையவில்லை. கட்சிக்கு அலுவலகம் இல்லை, பத்திரிகை இல்லை, கையில் காசு இல்லை, வீசிய கையுமாய் வெறும் கையுமாய் மக்கள் திலகம் எம்ஜிஆர் 184 இடங்கள் பெற்று இந்தியாவிலேயே அதிக எம்எல்ஏக்கள் வைத்திருந்த முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியை எதிர்த்து இதே திண்டுக்கல்லில் அன்றைக்கு மாயத்தேவரை களத்திலே நிறுத்தினார். என் பெருமைக்குரியவர்களே, மக்கள் திலகம் சந்தித்த முதல் தேர்தலில் திண்டுக்கல் தேர்தலில் வெற்றி கிடைத்தது. அந்த வெற்றிதான் அவரை 77 ஆட்சி அதிகாரத்தின் சிம்மாசனத்தில் கொண்டு உட்கார வைத்தது. அடிப்படையே திண்டுக்கல் தான். 184 இடம் பெற்ற கலைஞர் அதிர்ந்துட்டார். திண்டுக்கல் போயிடுச்சுன்னு சொன்னாங்க. கலைஞர் சொன்னார், ஒண்ணும் இல்ல, என் கம்மல்ல இருந்த ஒரு கல்லு தான் போச்சுன்னார். நான் ஸ்டாலினுக்கு சொல்ல, கம்மல்ல கல்லு இல்ல, உன் காதே கிளிய போகுது சத்தத்துல. அதனால வர்ற யுத்த காலம் முக்கியமான காலம். பணம் தந்து உங்களை ஏமாற்றி விடலாம் என்றாலும் பணத்தை விட குணம் உயர்ந்தது என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும். ராணி வேலு நாச்சியார் எங்களுக்கு கொள்கை தலைவர். தமிழ்நாட்டின் வரலாற்றில் ஒரு பெண்ணை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட முதல் தலைவன் எங்கள் தளபதி. காளையார் கோவில் சிவனை தரிசிக்க சிவகங்கை சமஸ்தானத்தை ஆண்ட மகாராஜா முத்துவிடுகநாதர் கோவிலுக்கு சிவ தரிசனத்துக்கு போற பொழுது கொல்லப்பட்டார். மாலை சூட்டிய மணாளன் மறைந்தான் என்ற ஈரச் செய்தியை வீட்டிலிருந்து கண்ணீரோடும் கம்பலையோடும் அழுது புலம்பி கூந்தலை அவிழ்த்து விட்டுவிட்டு கோவிலிலே மரித்து கிடந்த மணாளன் முத்துவிடுகநாத மன்னனுடைய மார்பில் வழிந்த இரத்தத்தை கையிலே அள்ளி நெற்றியிலே பூசிவிட்டு காளையார் கோவில் இருந்து திண்டுக்கல் வரைக்கும் திருவிருப்பாட்சி வரைக்கும் நடந்து வந்தார். அன்றைக்கு ராணி வேலு நாச்சி ஹைதர் அலியை சந்தித்தார். வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கிற சமரி திண்டுக்கல் கோட்டையை அன்றைக்கு ஹைதர் அலி தன் பக்கம் வைத்திருந்தார். 8 மொழி தெரியும் ராணி வேலு நாச்சியாருக்கு. ஹைதர் அலியை சந்தித்தார், சலாம் சொன்னார், எனக்கு உதவ வேண்டும் என்று கேட்டார். 4000 ராணுவ வீரரை உனக்கு தருகிறேன் என்றார். இதே திண்டுக்கல்லில் இருந்து 4000 ராணுவ வீரர்கள் புடைசூழ எங்கள் மகாராணி வேலு நாச்சியார் சிவகங்கைக்கு சென்று பிரிட்டிஷ் ஏகாதிபத்தை தகர்த்து தரைவிட்டமாக்கி சிவகங்கை சமஸ்தானத்தில் அன்றைக்கு அவர் மகாராணியாக முடிசூடிக் கொண்டார். அந்த மகாராணி உலகிய இடம் ஹைதர் அலி கோட்டை அமைத்திருந்த இடம் இந்த திண்டுக்கல். கோட்டைக்கு போகிறான் எங்கள் தலைவன் விஜய். திண்டுக்கல் கோட்டை அவரை வழியனுப்ப வேண்டும் என்று கேட்டு விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.